ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தேர்ட் டாபிக். ஓகே, மேத்தமெட்டிக்கு வாங்கன்றிருக்கிற நம்மளோட தேர்ட் டாபிக். இந்த டாப்பிக்கில் நம்ம முக்கியமாக சிம்பனண்ட் அண்ட் பிளாபுரன் பார்ப்போம். ஓகேங்களா, ஓவரால் இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட பிரிவினையை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சிம்பனண்ட் பிளாபுரன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒன்று சிம்பனன், அது டிவிஷனு சிம்பனன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பிளாபுரன், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேவா, சிம்பனன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 2 திங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சிம்பனன் மட்டும் நம்ம பார்த்தோமா 3 டைப்ஸ் ஆஃப் சிம்பனன் இருக்குது. ஒன்று அக்கௌண்ட் சிம்பனன், இன்னொன்று அக்கௌண்ட் சிம்பனன் தெத்தாப், ஓகே, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இல்லைனா அக்கௌண்ட்ஸ் மாசம், ஓகேவா, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இது மூணுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஃபைடா. ஓகேங்களா, அந்த ஃபைடா பார்த்திங்கன்னா ஒன்று ஃபைடா மூடாவாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், இன்னொன்று ஃபைடா கம்பவுண்ட். ஓகேவா, கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைடா மூடாவும் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு ஆக்சுவலி சிம்பனன் பிளாபுரன் கீழே நம்ம ஓகே பிளாபுரன் பார்க்கலாம். பிளாபுரன் நம்ம சஹம், சில பேர் சஹம் வாங்குவாங்க, சில பேர் அம்மனா சஹம் வாங்குவாங்க, சில பேர் ஹார்த்தானா, ஓகே, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி வாங்குவாங்க. இது மூணு கீழேயும் நம்மளுக்கு பெரிய புலங்கன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி அது என்ன அது எல்லாம் புரியாமல் இருக்குனாக்கா நம்ம ஓவரால் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்லி ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான கிளாரிஃபிகேஷன் இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இந்த டாபிக் ஆக்சுவலி வெரி பிக் ஹியூஜ் டாபிக். ஃபார்ம் 4ல் நீங்கள் இதை அப்படியே கொண்டுட்டு போவாங்க. ஸோ ஃபார்ம் 3ல் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நல்லா நாலேஜை டீப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்குன்னு ஃபார்முலாலாம் இருக்குது. அந்த ஃபார்முலா கொஞ்சம் நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்மளோட இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த டாப்பிக்கு பேர் மேத்தமெட்டிக் பங்குனா சிம்பனன் dan pelaburan, கிரெடிட் dan hutang. ஓகேங்களா, ஸோ 2 காரியம் இருக்குது. நம்ம பார்த்தோம் சிம்பனன் dan pelaburan கீழே. ஸோ இப்போ பார்க்கலாம். சிம்பனன் என்றது ஆக்சுவலி அது முன்பதாக இதோட கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில், ஓகே, கச்சாயிரான் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கச்சாயிரான் அப்படின்னாக்கா என்ன, நம்மளோட காசு எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு பில்டிங் வாங்கி வச்சுருக்குறோம். இந்த பில்டிங் இன்றைக்கி வாங்கிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி விற்கணுன்னாக்கா நம்மளுக்கு முடியாது. நம்மளுக்கு ஒரு சொத்து இருக்குது, இந்த பில்டிங் இருக்குது. ஆனால் அதோட ஆஸ்பெக்ட் சைரான் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி ஓகே எப்பயோ வாங்கியிருக்கிறோம், ஓகே, யாரோடையோ சொத்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம விற்றுட்டு இன்றைக்கி நம்மளுக்கு காசு வேணும்னாக்கா இது கூடாத காரியம் தானே. ஸோ அதோட ஆஸ்பெக்ட் சைரான் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு அந்த இருக்கிற அந்த சொத்தில் நம்மளுக்கு காசு கிடைக்கும் என்று பார்க்குறது தான் ஆஸ்பெக்ட் சைரான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபைடா இருக்குது. ஃபைடாவுக்கு இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட், ஹூட்டாங், டெப்ட். ஓகே, கடனை, காடார் ஃபைடான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா, சில பேங்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், இந்த வருஷத்துக்கு இந்த ரேட்டு, நெக்ஸ்ட் இயருக்கு மேபி ஏறலாம், குறையலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ கிரெடிட்னா கிரெடிட் தான், பிளாபுரன்னா இன்வெஸ்ட்மெண்ட், பிஞ்சாமன்னா லோன், பிஞ்சாமன் பரிபடினா பர்சனல் லோன். ஓகேவா, தனிப்பட்ட முறையில் எப்படி நம்ம லோன் எடுக்கிறது அப்படின்னு கூட அவங்க அதை பற்றிலாம் நம்ம கேசஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் புலாங்கன்றிருக்கு ரிட்டன், சிம்பனன்னா சேவிங். ஓகேங்களா, இதெல்லாம் அவ்வளோ இல்லை. நெக்ஸ்ட் நம்ம நேராக சிம்பனனுக்கு போயிடலாம். சிம்பனன்னா என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டப் பொம்பளை கீழே நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணுன்னாக்கா ஒவ்வொரு ஜெனி சிம்பனனும் பிளாபுரனும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இந்த பின்னால் ஓவராலில் காமிச்சப்போ நம்மளுக்கு சிம்பனன் கீழே 3 இருந்துச்சு, பிளாபுரன் கீழே 3 இருந்துச்சு. முதலாவது என்ன அது சிம்பனன், ஓகே, சேவிங்ஸ்னால் என்னது, இல்லை பிளாபுரன்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பனன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா காசு இருக்குதுங்களா வாங்கல பிஹேண்ட், அதுதான் சிம்பனன். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா காசு எங்கே வைப்போம், சில பேர் அந்த சேஃப் பாக்ஸுன்னு இருக்குல்ல, ஓகே, பசி அதில் வச்சுப்பாங்க, இதோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ ஸ்கூல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பங்குத்துவ ரூமில் கண்டிப்பாக அந்த சேஃப் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சாரி இது ஏடிஎம் மிஷின் நினைக்கிறேன், சேஃப் பாக்ஸில், சாரியா பார்க்க
பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. சரியா ஷுவராக தெரியல. ஓகே, இது ஏடிஎம் மிஷின் தான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ட்ராவருக்குள்ளே வச்சுக்குவாங்க, இல்லை வந்து உண்டியலில் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு தானே. ஸோ எக்ஸ்ட்ரா காசுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து சும்மா அந்த ட்ராவர்லேயோ உண்டியிலையோ போட்டு வைக்கிறதோட நம்ம என்ன பண்ணலான்னாக்கா நம்ம வந்து பேங்கில் போய் சேர்த்து வைக்கலாம். ஸோ பேங்கில் போட்டாலும் அதோட கடர் ஃபைடா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் நம்ம வச்சா எவ்வளோ காசு வரும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 3 அக்கௌண்ட் சிம்பனன் கீழே 3 படிப்போம். ஒன்று வந்து அக்கௌண்ட் சிம்பனன், ஒன்று வந்து சிம்பனன் திட்டமா ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இன்னொன்று வந்து செமாசா. ஓகேங்களா? இப்போ சிம்பனன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல் நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து போய் நீங்கள் பேங்கில் எப்போ போட போகிறீங்களோ அப்போல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா காசு ஓகே லட்ஸே இப்போ தான் வந்து ஒரு பெருநாள் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அங்கப்பாவு காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்கில் போடுவீங்க. ஓகே ஃபைன், எப்போ வேணாலும் நீங்கள் வாக்கின் பண்ணி போட்டுடலாம். ஓகே, நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேயும் பாய்க்கலாம், இல்லை அந்த அந்த கவுண்டர் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் போய் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெமகாங் அக்கௌண்ட் பண்ணுறீங்களா கடர் ஃபைடா berdasarkan jumlah simpanan. நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ எத்தனை வருஷத்துக்கு வைக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த எதோட கம்பேர் பண்ணால் நம்மளோட ஃபிக்ஸ்ட் டிபாசிட் கம்பேர் பண்ணால். ஓகேங்களா? ஸோ பெமகாங் அக்கௌண்ட் வந்து இந்த சிம்பனனுக்கு வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் வெளியாக்கிக்கலாம். டெபிட் கார்டு வச்சுருக்கலாம். டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா எப்போ வேணாலும் 24 hours எப்போ வேணாலும் நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் அந்த காசு வந்து வெளியாக்கிக்கலாம். ஓகேங்களா? அதே அக்கௌண்ட் சிம்பனன் திட்டம் அல்லது ஃபிக்ஸ் டெபாசிட்னா அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பேரே வந்து ஃபிக்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நேரத்தை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு 3 monthஸோ இல்லை 9 monthஸோ 1 yearோ நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. இவ்வளோ காசு வந்து ஒரு 10,000 வழி வைக்க போகிறீங்க, 1 வருஷம் நீங்கள் உள்ளே வச்சிடணும். ஓகேவா? அதோட நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பெரிய லம்சம் காசு உங்களுக்கு கிடச்சிச்சினாக்கா ஃபிக்ஸ் டெபாசிட்டில் போட போகிறீங்கன்னா போடலாம். ஸோ 1 வருஷத்தில் நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் இதோட வீக்னஸ். வந்து நீங்கள் டக்குன்னு வந்து எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம் அப்படிலாம் இல்லை. சிம்பனன் பேசினாக்கா எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபிக்ஸ் வந்து இட் இஸ் ஃபிக்ஸ். ஓகேவா? ஆனால் அதோட கடர் ஃபைடா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுப்பாங்க அக்கௌண்ட் சிம்பனனை கம்பேர் பண்ணால். ஓகேங்களா? ஸோ இந்த காசு வந்து எப்போக்கு வேணாலும் டீச்சர் சொன்ன மாதிரி அது டெம்போ மாத்தாங் அடையிற வரைக்கும் ஓகேவா நீங்கள் போய் சும்மா சாதாரணமாக வாக்கின் பண்ணி எடுத்துட முடியாது. ஓகேங்களா? அப்படின்னு இல்லை என் காசு எனக்கு கண்டிப்பாக வேணும், தெப்போ மாத்தாங்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம் எடுக்கலாம். ஆஃப்டர் ஆல் அது உங்களோட காசு தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும், இல்லைனாக்கா அது வந்து ரொம்ப குறைச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வேஸ்ட்லாம். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பனன் கொடுப்பாங்க பெமகாங் அக்கௌண்ட்க்கு. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இது கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க 3 இருந்துச்சு. ஓகே, சிம்பனன் கீழே சிம்பனன் பியாசா, சிம்பனன் தத்தா, இன்னொன்று வந்து அக்கௌண்ட் செமாசா. ஓகேவா? அக்கௌண்ட் செமாசானா கரண்ட் அக்கௌண்ட். நீங்கள் ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு இந்த கார்டு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா உங்கள் ஃபாதர் மாதோட யாரோடனா இருந்துச்சுனாக்கா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போனா ஏடிஎம் மிஷின் தட்டி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன் வந்து காசு வந்து எதில் வச்சுருக்கிறீங்க, அக்கௌண்ட் சிம்பனன்லையா அக்கௌண்ட் செமாசாலையான்னு வரும். ஓகேவா? சேவிங்லையா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்லையா அப்படின்னு வரும். ஓகேவா? அதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீலாப்பான அக்கௌண்ட் நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த காசு வந்து வெளியாக்கப்படாது. ஓகேங்களா? ஸோ கடைசியாக நம்ம அக்கௌண்ட் செமாசான்னு பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட் செமாசானா என்னது? ஓகே, இந்த அக்கௌண்ட் செமாசா எப்படி நம்ம அக்கௌண்ட் செமாசானா வந்து இந்த simpanan dalam அக்கௌண்ட் செமாசா வந்து boleh digunakan untuk tujuan peribadi atau perniagaan. ஓகேங்களா? இது வந்து பர்சனலாகவும் நம்ம பாய்க்கலாம். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வைக்கிற அந்த சிம்பனன் காசு வந்து அது பரிபாடி பர்சனல் காரியத்துக்காகவும் பாய்க்கலாம். இல்லை நார்மலி வந்து ஆளுங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க இது திறப்பாங்க. ஏன்னாக்கா இந்த பெமகாங் அக்கௌண்ட் வந்து boleh melakukan pembayaran kepada pihak lain melalui cek. ஓகேங்களா? மொதல் 2 சிம்பனன் பற்றி டீச்சர் பேசினேன். இது 2க்கும் வந்து செக் பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை. ஓகேவா? சிம்பனன் திட்டா மட்டும் ஒரு சிஜில் சிம்பனன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் செமாசா மட்டும் என்னன்னாக்கா என்ன அதோட பியூட்டினாக்கா பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். யாருக்குன்னா இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ காசு ஒரு 5,000 வழி கட்டணும், இல்லை 20,000 வழி கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா டக்குன்னு நம்ம போய் காசு எடுத்துகிட்டு வந்து கேஷில் கட்டுறதுக்கு அவசியமே இல்லை. இல்லை நீங்கள்
ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு கட்டணுனாக்கா நார்மலி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செக் மூலிமா கட்டிடலாம். ஓகேங்களா, செக் ஜஸ்ட் என்ன அமௌண்ட் அப்புறம் சைன் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, simpanan dalam akaun tidak dibayar faedah. Sebaliknya அவங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்க. ஏன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கிடைக்கிது. ஏன்னா செக் மூலிமா வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, காசு இன்வால்வ் ஆகாமலே வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக நடக்க வைக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு அந்த வசதியெலாம் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க உங்களுக்கு ஃபைடா அல்லது இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து சார்ஜ் பர் ஹிட்மாக தான் அவங்களுக்கு கட்டணும். ஓகேவா, சர்வீஸ் சார்ஜ் கட்டணும். ஓகேங்களா, இருந்தாலும் கூட சில பேங்க்ஸ் வந்து இந்த ஃபைடா இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் கூட அவங்க ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ சில பேங்க்ஸ் தான், ஆனால் பெரும்பாலும் பேங்க்ஸ் வந்து நம்ம தான் இந்த சார்ஜ் பரிமாற்றம் வந்து கட்டணும். ஓகே, இப்போ அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் அந்த அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு ஓகே என்ன பண்ணால் ஒரு ரெஃபரல் ஒரு ஆளை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், உங்களோட ரெஃபரியாக. ஓகேங்களா, ஸோ அந்த பர்சனுக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த சவாங்கன் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎஸ்என் வச்சுக்கோங்க, அந்த பிஎஸ்என் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரியாக ஆக முடியும். அவங்க வந்து உங்களுக்கு சைன் வைக்கணும், ஓகே நான் ரெஃபரியாக இருக்கிறேன் இந்த பர்சனுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து திறக்கலாம். ஓகே, ஸோ இப்போ செக் தவிர்த்து இதோட பெங்களூரான்னு பார்த்தீங்கன்னா காசு வெளியாக்குற முறை வந்து நார்மலி வந்து டெபிட் கார்ட்லேயும் வெளியாக்கலாம். அப்போ இன்டர்நெட் பேங்கிங் மூலிமாவும் முடியும், இல்லை ஃபோன் பேங்கிங்னாலும் முடியும், என்னெல்லாம் முடியும். ஓகேங்களா, இதோட எக்ஸ்ட்ரா பியூட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா என்ன வந்து ஸோ குட் அபவுட் கரண்ட் அக்கௌண்ட், நம்ம போய் சர்வீஸ் சார்ஜ் கட்டணும் என்னது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெமகா அக்கௌண்ட் வந்து ஓவர் டிராஃப்ட் என்ற ஒரு காரியத்தை வந்து அவங்க வந்து எடுக்கலாம். ஓவர் டிராஃப்ட்னால் என்னதுனாக்கா இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓவர் டிராஃப்ட்ன்றது வந்து பேப்பர் 1லலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் டிராஃப்ட்னாக்கா ஓவர்னா என்னது அதிகம். ஓகேவா, அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து பாக்கியில் வந்து லட்சே 10,000 வழி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10,000 வழி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த உங்களோட இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து 20,000 வழி எடுத்துக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 11,000 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 11,000 வழி எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து 10,000 வழி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா காசு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு விடுவாங்க. இதுதான் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா, ஓவராக உங்களோட அமௌண்ட் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து எக்ஸீட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்க போனாலும் முடியும். ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ஜ் ஃபைடாக கட்டணும். ஓகேவா, அவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வழிக்கும் மேபி ஒவ்வொரு சார்ஜ் இருக்கலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 காரியம் பற்றி பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து அக்கௌண்ட் சிம்பனன் பியாசா, யார் வேணாலும் வைக்கலாம், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எத்தனை வேணாலும் எவ்வளோ வேணாலும் இந்த ஜும்லா சிம்பனன் நீங்கள் வைக்கலாம். எவ்வளோ நாளுக்காகியும் எவ்வளோ டெம்போ சிம்பனனுக்கு நீங்கள் வைக்க போகிறதுனாலும் வைக்கலாம். டெபிட் கார்டு இருக்கும், எப்போ வேணாலும் ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ரெண்டாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு சிஜில் சிம்பனன் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால ஒரு 3 மாதமோ 9 மாதமோ 1 வருஷமோ கண்டிப்பாக நீங்கள் காசு எடுக்க முடியாது. எடுத்துட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், இல்லை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அதை மாற்றாங்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் சிம்பனன் பியாசாவோட. ஓகே, செமாசை வந்து சாதாரணாலும் ப்ரீபாடி துஜுவானுக்காகவும் எடுக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காகவும் எடுக்கலாம். பெரும்பாலும் பிஸ்னஸ்க்காக எடுப்பாங்க. ஏன்னாக்கா செக்கெல்லாம் அது போட்டு மற்றவங்களுக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து சார்ஜ் பரிமாற்றம் நீங்கள் கட்டுவீங்க, அவங்க உங்களுக்கு ஃபைடாக கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் சில பேங்க்ஸ் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம சில பேங்க்ஸ் பற்றி பேச வேணாம், பெரும்பாலும் வந்து நம்ம தான் வந்து சார்ஜ் பரிமாற்றம் கட்டணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட் திறக்கணுன்னா ரெஃபரி வந்து இன்னொரு பர்சன் வந்து அந்த பேங்க்கில் வந்து ஏற்கனவே
கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அவங்க வந்து ஓகே நான் வந்து இந்த பர்சனை வந்து ரிஃபர் பண்ணுறேன், ஓகே கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து திறக்க முடியும். சாதாரணமாக போய் வாக்கின் பண்ணி திறக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் பேங்கிங் முடியும், ஃபோன் பேங்கிங் முடியும், டெபிட் கார்டு முடியும், செக் முடியும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கடைசியாக ஓவர் டிராஃப்டோட இது கூட உங்களுக்கு இருக்குது. ஓவர் டிராஃப்ட்னா என்னது, உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட் பேலன்ஸோட அதிகமாக நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா, இல்லை மற்றவங்களுக்கு யாருன்னா வந்து செக் இஷ்யூ பண்ண போகிறீங்கன்னா கூட முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஃபைடாக கட்டணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாபோரன் பார்க்கலாம். பிளாபோரன்னா வந்து ஃப்யூச்சருக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு pendapatan கிடைக்கும், இல்லை keuntungan modal கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம். சிம்பனன்னா வந்து அப்போக்கி ஓகேவா. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே இந்த மாதம் நான் போடுறேன், அடுத்த மாதம் நான் எடுத்துடலாம், இல்லை இந்த வருஷமே எடுத்துடலாம். ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்னா ஒரு வருஷத்தில் எனக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன் அந்த மாதிரி. ஆனால் பிளாபோரன் வந்து லாங் டேர்ம். ஓகேங்களா? அது நல்லா யோசிங்க. இது வந்து லாங் டேர்ம். ஓகேவா? அது வந்து ஒரு pendapatan semasa dan keuntungan modal நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஓகேவா? என்ன பிளாபோரன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமாக்கா, அது வந்து அமனா சஹாம் இருக்குது, அது வந்து ஹர்த்தானா இருக்குது, சஹாம் நார்மல் சஹாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், இல்லை என்ன அதுக்குள்ளே உள்ள ஒரு சிமிலரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சஹாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷரிகாட் வந்து அவங்க வந்து சஹாம் வந்து தெர்பிட்கன் பண்ணுவாங்க. என்னத்துக்கு அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, அவங்க வந்து மாடல் வந்து அவங்க வந்து உருவாக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து சஹாம் விற்கிறேன், யார் யார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிடு yang membeli saham daripada sebuah syarikat, யார் யாரெல்லாம் இந்த பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கம்பெனி திறக்கிறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் வேணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, யார் யார் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ இவங்க வாங்குவாங்க, ஏ நபர் வாங்குவாங்க, இல்லை பி நபர் வாங்குவாங்க, சி நபர் வாங்குவாங்க. இவர் முக்கியம் வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ் வாங்கியிருப்பார். ஷேர்ஸ்னால் என்னது, ஒரு ஷேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 70 காசாக இருக்கலாம். ஓகேங்களா? 70 சென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் டீச்சர். இந்த 10,000 வந்து நீங்கள் 70 காசில் வந்து நீங்கள் டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வழி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எத்தனை காசு வந்து நீங்கள் கட்டணும். ஆனால் உங்களுக்கு வந்து 10,000 யூனிட் அந்த கம்பெனியில் இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு அந்த கம்பெனிக்கு வந்து பெர்மிலேவாக ஆயிடுவீங்க. ஃபுல் ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்காது. ஃபுல் கம்பெனி என்னோட தாண்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்ட் ஆஃப் இட். ஏன்னா நீங்களும் வந்து அந்த ஷரிகாட்க்கு வந்து அந்த ஷரிகாட்லேருந்து சஹாம் வாங்கியிருக்கீங்க. ஏ பர்சன், இந்த பி காரவங்க, இந்த சி காரவங்க இருக்கிறாங்க, எல்லோரும் வந்து இவங்க மேபி வந்து ஒரு 100 யூனிட் தான் வாங்கியிருப்பாங்க, இவர் ஒரு 10,000 யூனிட். ஆனால் இவரும் ஒரு ஹோல்டர், அவரும் ஒரு ஹோல்டர் தான். ஓகேங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் வேணான்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து விற்றுடலாம். ஓகேங்களா? ஸோ pemegang saham வந்து akan menerima pulangan dalam bentuk dividen dan keuntungan modal. அவங்களுக்குலாம் வந்து காசு வந்து எல்லாமே வந்து காசில் ஓடாது. எப்படி காசில் ஓடாதுன்னு இல்லை, இன்ட்ரெஸ்ட் மாதிரி. ஆனால் டிவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிவிடன்னா இப்போ வருஷத்துக்கு பிரகாரம் மேபி லைக் பை இயர் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அமானா சஹாம். அமானா சஹாம்னா வந்து ஒரு ஷரிகாட் யூனிட் அமானா yang diuruskan oleh pengurus profesional yang bertauliah dalam bidang pelaburan. இதுதான் வந்து அமானா சஹாம். இது வந்து கம்பெனி ஹோல்டர்ஸ் யார் வேணாலும் கம்பெனி திறக்க போகிறாங்க, எனக்கு மாடல் வேணும், எனக்கு காசு இல்லை, ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன், யார் வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள்லாம் வந்து ஓனராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் வந்து நான் வந்து எப்படி நான் புலங்கான் கொடுப்பேன்னா dalam bentuk டிவிடன் கொடுப்பேன், இல்லை வந்து keuntungan modal கொடுப்பேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? அது அமானா சஹாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான இருக்கிற ஒரு pengurus தான் வந்து இது வந்து நடத்தணும். ஓகேங்களா? bertauliaவாக இருக்கணும். சும்மா எல்லாருமே வந்து இதை நடத்த முடியாது அமானா சஹாம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் வந்து pengetahuan tentang pembelian saham இல்லையோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஷரிகாட் யூனிட் அமானாலேருந்து நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து என்னோட இதை வந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? boleh mendapatkan bantuan dari syarikat unit amanah untuk menguruskan wang mereka.
ஓகே, எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ ஒரு யூனிட் அமானாட்ட கொடுத்துட்டு அந்த ஃபேர்ம் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எனக்காக எல்லாமே வந்து டீல் பண்ணி கொடுங்க. ஸோ ஷரிகாட் யூனிட் அமானா வந்து mengumpulkan wang daripada para pelabur. ஸோ யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து காசு எடுத்துட்டு அந்த காசு வந்து திரும்பியும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மித்த வேறு மாதிரி ஷரிகாட்டில் yang berpotensi dengan tujuan memberikan pulangan yang menguntungkan para pelabur. ஓகேங்களா, தெரியுது என்னென்னா அமானா சஹாம்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான பெங்குருஸாக இருக்கணும். ஸோ பர்தவுலியாவாக இருக்கணும். ஓகேவா, சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து லெட்ஸே வந்து எப்படி இந்த ஷரிகாட்டை ஓட்டுறது, எப்படி சஹாம்லாம் வாங்குறது, எப்படி நான் உருஸ்கான் பண்ணுறது, கம்பெனியோட காசு எதுவுமே தெரிலனாக்கா நான் என்ன பண்ணுவேன், இந்த 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 அமானா சஹாம் அல்லது இந்த ஷரிகாட் யூனிட் அமானா கிட்ட வந்து நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து எனக்காக எல்லாமே வந்து கும்புல்கன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே என்கிட்ட, அவங்கக்கிட்ட இருந்து காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு வேறு ஷரிகாட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நல்லா காசு கிடச்சிச்சின்னா இந்த காசு திரும்பியும் அவங்க இங்கே கொண்டுட்டு வந்து இதை வந்து இங்கே வந்து திரும்பியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஹோல்டர்ஸ்க்கும் வந்து அந்த keuntungan வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ கடைசியாக வந்து நம்மளுக்கு ஹர்தானா இருக்குது. ஹர்தானா வந்து ரியல் எஸ்டேட். ஓகேவா, pelaburan atas aset tidak teralih seperti rumah kediaman. ஸோ வீடு விற்கிறவங்க இருப்பாங்க, இல்லை கடை விற்கிறவங்க இருப்பாங்க, இல்லை லாட் நிலம் இருக்குல்ல அந்த மாதிரி விற்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போடுவாங்கன்னா ரியல் எஸ்டேட்டில். ஓகே, ஸோ இந்த பிலாபூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு இது என்னது வேறு ஆஸ்பெக்டில் வந்து அவங்க நல்லா எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபக்டர் அப்படின்னு நீங்கள் முதல்ல சொன்னல, அந்த ஃபக்டர் என்ன மாதிரி ஃபக்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்கானமி, நம்மளோட நாட்டோட எக்கானமி லெவல் எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு பில்டிங் வாங்கினோமா, ஒரு ஷாப்லோட்டோ ஒரு வீடோ, அந்த இடத்த வந்து நம்ம திரும்பியும் சேவா கொடுக்க முடியுமா, என்ன மாதிரி லொக்கேஷனில் இருக்குது, அந்த ஹர்தானோட ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குது ஃப்யூச்சரில், அதெல்லாமே நம்ம பார்த்துட்ட பிறகு தான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டலாம், இல்லை பில்டிங் கட்ட போகிறாங்க, நம்ம வந்து காசை போட்டு அந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. ஸோ individu yang melabur dalam hartanah akan menerima pulangan pelaburan dalam bentuk sewa dan keuntungan modal. ஓகேவா, ஸோ இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் கட்டி முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து சேவா தானே கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும், சேவா கிடைக்கும். அந்த சேவா காசு வச்சு அவங்க வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். திரும்பியும் வந்து அந்த கூட்டுவன் மாடலெல்லாம் வந்து திரும்பியும் அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம ஹர்தானா வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபைடா மூடா, ஃபைடா கம்பவுண்ட். ஓகேங்களா, முதல் நம்ம ஃபைடா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொன்னோம்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா என்னது, ஃபைடா மூடானா என்னது, ஃபைடா கம்பவுண்ட்னா என்னது, யாருக்கு எந்தெந்த ஃபைடா கிடைக்கும், அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ, பாய்.